மாணவர்களுக்கு வணக்கம். நான் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அழகீடு பற்றி எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மெத்தடு கொஞ்சம் தான் புரியுது, இன்னும் எனக்கு டீப்பாக நல்லா சொல்லி தரணும்னு சொல்கிறவங்க இந்த இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்போ நம்ம ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருக்குறள் வந்து மொத்தம் 7 சீர் இருக்குது. அந்த 7 சீரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஒன்று ஒன்றா எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அழகீடில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே எழுத வேண்டியது திருக்குறள். திருக்குறள் வந்து சி அசை வாய்ப்பாடு 3ஆக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அன்பும் இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கலாம். நேர் நிறை. நேர்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் ஒரு டிப்ஸ் இதுதான். நேர் வந்தால் எதெல்லாம் வந்தால் நேர்னு பார்த்தீங்கன்னா குறில் நெடில். சரிங்களா? நெடில் எழுத்து நேர், குறில் எழுத்து வந்தால் நிறை. இப்போ நேர்னா என்னென்னலாம் வந்தால் நேர் போட்டுக்கலாம். அதாவது நெடில் எழுத்து இருக்க இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னு சொன்னால் 1, 10, 20, 2 இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறை அதாவது குறில் எழுத்து. சரிங்களா? நெடில் எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல 1, 10, 20, 2 இதெல்லாம் வந்தால் நேர். நிறை பாருங்கள், 11, 110, 12, 120. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ மாணவர்களே இங்கே வாங்க. அன்பும் இது ஆ என்னது? குறில். சரியா? அப்போ குறில் எழுத்து வந்தால் என்ன சொன்னேன் நான்? என்ன போட்டுருக்கணும்? குறில் எழுத்து வந்தால் 1, பக்கத்தில் ஒற்றை எழுத்து. என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே அழகீடை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒற்றை எழுத்து என்றால் புள்ளி வைத்த எழுத்து. புள்ளி வைத்த எழுத்து வந்தாலே கண்டிப்பாக நம்ம ஒரு கோடு போட்டுருணும் இங்கே. அதுக்கப்புறம் அதை நம்ம 2ஆக பிரிச்சிடணும். சரிங்களா? இப்போ புள்ளி வைத்த எழுத்துனா ஒற்றை எழுத்து. ஒற்றை எழுத்து வந்தால் 0. இதை நம்ம என்ன மனசில் நினச்சிக்கணும்? ஒற்றை எழுத்து வந்தால் 0. சரியா? இப்போ பாருங்கள், குறில் எழுத்து வந்தால் 1, ஒற்றை எழுத்து வந்தால் 0. இப்போ நம்ம பிரிச்சாச்சு. இப்போ 1, 0 என்னது? 10. இங்கே 10 வந்தால் நம்ம என்னதுன்னு பார்த்தோம்? நேர். அப்போ இது என்னது? நேர். நேர் குறில் எழுத்து ஒற்றை எழுத்து சேர்ந்தால் நேர். ஏன் எப்படி நேர் வந்துருச்சு? 1, 0, 10. சரியா? இப்போ நேர். அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், அன்பும் இது பூ வந்துட்டு என்னது? குறில் எழுத்து. இம்ம ஒற்றை எழுத்து. ஒற்றை எழுத்து என்றால் புள்ளி வைத்த எழுத்து. சரியா? இப்போ 1, இதுக்கு மேலே என்ன போடணும்? 1, அதே மாதிரி 0. சரிங்களா? 2 சேர்த்தா 10. 10 வந்தால் என்னது? நேர். நேர் நேர் தேமா. பாருங்க, அரணும் குறில் குறில் 2 குறில். என்ன பண்ணணும்? நம்ம இப்போ இங்கே ஒரு கோடு போட்டாச்சு. சரிங்களா? அப்போ குறில் எழுத்து வந்தால் என்ன சொன்னேன் நான்? 1. இன்னொரு குறில் வந்தால் 1. அப்போ 1 1 11. 11 வந்தால் என்னது இங்கே போடணும்? நிறை. அப்போ நிறை. சரிங்களா? புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி குறில் ஒற்றை எழுத்து. அப்போ 1, 0. 10 வந்தால் நேர். 10 வந்தால் என்ன படித்தோம்? நேர். அப்போ நிறை நேர் புளிமா. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அதுக்கப்புறம் பாருங்கள், உடைத்தாயின் குறில் நெடில் ஒற்றை எழுத்து. சரியா? இப்போ பாருங்கள், 1 நெடில் எழுத்து வந்தால் என்ன சொன்னால்? 2, ஒற்றை எழுத்து வந்தால் 0. இப்போ 120. 120 வந்தால் நிறை. அதுக்கப்புறம் தா என்ன எழுத்து? நெடில். ஏன்னா நீண்டு ஒலிப்பது நெடில் எழுத்து. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ தா, அப்போ அது நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு என்ன நம்பர் போடணும்னு சொல்லியிருக்கேன்? 2. 2 வந்தால் என்னது? நேர். அதே மாதிரி குறில் ஒற்றை எழுத்து. அப்போ குறில் எழுத்து வந்தால் 1, ஒற்றை எழுத்து வந்தால் 0. அப்போ 10. 10 வந்தால் என்னதுங்க? நம்ம என்ன போட்டிருக்கோம்? நேர். அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். அப்புறம் 4th பாருங்க. அப்போ இல்வாழ்க்கை குறில் 1, ஒற்றை எழுத்து 0. 10. 10 வந்தால் நேர். இப்போ நெடில் என்றால் 2, ஒற்றை எழுத்து 0. 20 வந்தால் நேர். இது குறில். நெடில் நெடில். நெடில் வந்தால் 2. 2 வந்தால் நேர். நேர் 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 தேமாங்காய். நல்லா பார்த்துக்கோங்க.
குறில் ஒற்றெழுத்து 1 0 10 வாழ்க்கை வா நெடில் இல் ஒற்றெழுத்து இக்கு அதுவும் 0 தான் சரியா. அப்போ அது 20 வருது. அதுவும் என்னது நேர். இது நெடில் எழுத்து. அப்போ நேர் 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 தேமாங்காய். அதுக்கப்புறம் பாருங்க பண்பும் பா என்பது குறில் எழுத்து அதுக்கு 1 இன் என்பது ஒற்றை எழுத்து அதற்கு 0. அப்போ 10 10 வந்தால் நேர். பூ வந்துட்டு குறில் இம்மு ஒற்றை எழுத்து நேர் 10 வந்தால் நேர் நேர் தேமா. பயனும் பா வந்துட்டு குறில் யா குறில் 11 11 வந்தால் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இங்க நல்லா பாருங்க 11 வந்தால் நிறை. அப்போ நிறை. நு 1 இம்மு ஒற்றை எழுத்து 10 வந்தால் நேர் புளிமா. அது குறில் குறில் 11 நிறை மலர். 2 நிறை வந்தால் மலர் நிறை வந்தால் மலர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற ஒரு மெத்தட் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.